மலையக மக்களுக்கான வீட்டுரிமை வழங்கும் நிகழ்வு கடந்த 12ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 12ஆம் தேதி பண்டாரவளையில் நடைபெற்றுச்சு. பத்திரங்கள் வழங்கப்பட்டுச்சு, உரிமை பத்திரங்கள், உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுருச்சு. இந்த பத்திரங்கள் வெற்று பத்திரங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். உகாண்டா பணத்துக்காக வளைகிறாரா அப்படிலாட்டி அந்த அப்படி ஒரு ஏளனமா செஞ்சு வச்சிருந்தாங்க. தேசிய சக்தியில போட்டுட்டு அமைச்சரா இருக்காங்க, பார்லமெண்ட் அமைச்சரா இருக்காங்க. கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட 8 பிரதிவாதிகளும், அதாவது அவன்கார்டு தலைவர், நிசிந்த சேனாதிபதி உள்ளிட்ட 8 பேரும் விடுதலை செய்தது இந்த அரசாங்கம் அப்படின்னு சொன்னாங்க. அரசியல் கட்சி நடத்துகிற ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு போயிட்டு பரிதாபமா அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு குழந்தைகள் கூட ஒரு 41 பேர் உயிரிழக்கிறதுன்றது வணக்கம் பிரபு. வணக்கம் சுஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமாம், இந்த வாரமும் நாங்கள் நிறைய விஷயம் பார்க்க இருக்கிறோம்னா பிரபு, சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட தகவல்களில் உண்மை எது பொய் எது அப்படின்ட்டு ஆராய்ச்சி நாங்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கோம். அது தொடர்பான நிறைய விஷயங்களை பார்க்க இருக்கோம். முதலாவதாக நாங்கள் இந்த மலையக பக்கம் போகலான்னு இருக்கேன். அதுதான் ரொம்ப பேசு பொருளாகவும் இருந்துச்சு. ஆமாம்மா, தீபாவளி முடிஞ்சதோட ஆட்களுக்கு அந்த காணிகள் வழங்கப்பட்ட தொடர்பாக நிறைய பேசப்பட்டிருந்துச்சு. ஏன்னா அதில் நிறைய தெளிவின்மை மக்கள் மத்தியில் உண்மையாக பார்க்க போனால் அது தெளிவின்மை தான் நிறைய தகவல்கள் பகிரப்பட்டிருந்துச்சு. ஸோ அதற்கான ஒரு நாங்கள் தெளிவூட்டல் அறிக்கையை நாங்கள் செஞ்சுருந்தோம். ஸோ அதில் சுஜே இது மலையக, அதாவது மலையக மக்களுக்கான வீட்டுரிமை வழங்கும் நிகழ்வு கடந்த 12ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 12ஆம் தேதி பண்டாரவளையில் நடைபெற்றுச்சு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில். இதில் என்ன விஷயம்னா, இதில் பத்திரங்கள் வழங்கப்பட்டுச்சு, உரிமை பத்திரங்கள், உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுருச்சு. இந்த பத்திரங்கள் வெற்று பத்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிகழ்வுல 2 பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த 2 பத்திரங்கள் தான் குழப்பமாகிருச்சு இந்த சமூக ஊடகங்கள்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் முதலாவது பத்திரம், அதாவது முதலாவது ஒரு பத்திரம் வழங்கப்பட்டிருக்கு 2056 பேருக்கு. இந்த பத்திரம் என்னன்னா, இது உரிமை பத்திரம். அதாவது நீங்க ஒரு காணியை பெறுறதுக்கான தகுதியுடையவர்கள், எலிஜிபிலிட்டி, அந்த தகுதி உடையவர்கள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பத்திரம் வழங்கப்பட்டிருக்கு. அந்த பத்திரத்துல முக்கியமா குறிப்பிட்டிருக்காங்க பிரபு, நீங்க உங்களுக்கு இன்னும் அந்த காணிகள் பிரிக்கப்படவே இல்லை. அந்த பிரிக்கப்படுறதாக இருந்தால், அதாவது 10 பர்ச்சேஸ் காணி வழங்குவாங்க. அந்த 10 பர்ச்சேஸ் காணியை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அதில் வீடு கட்டுற வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களோட எஃபர்ட்டை அங்கே போடுறீங்களோ அப்போ தான் நீங்கள் அதுக்கு தகுதியுடையவர்களாக ஆகுவீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த உரிமை பத்திரம் உங்களுக்கு ரத்தாகிடும் அப்படின்றது தான் அந்த பத்திரத்தில் இருந்துச்சு. இன்னொரு பத்திரமும் வழங்கியிருக்காங்க. என்ன பிரபு? அது உறுதி பத்திரம் சொல்லுவாங்க. அது உறுதி பத்திரம், அதாவது அந்த கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளுக்கு வீடுகள் முழுமையாக நிறைவடைந்தவர்களுக்கு அவங்க உறுதி, இந்த வீடு உங்களுக்கு சொந்தம் சொல்லி கிளியர் டீட்னு சொல்லுவாங்கல்ல. சாதாரணமா ஒரு வீட்டுக்கு வீடு காணிக்கு நான் காணியோட வாங்கணும்னா ஸ்ரீலங்கால இந்த உறுதி பத்திரம் சொல்லுவாங்க, டீட்னு சொல்லுவாங்க, கிளியர் டீட். அது நார்மல் நாங்கள் காசு கொடுத்து வாங்கின நேரம் அது தான் அந்த டாக்குமெண்ட் கிளியராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பத்திரம் வழங்கப்பட்டிருக்கு. அதில் இருக்க ஒரு விடயங்கள் என்னன்னா, இது நன்கொடையாக வரப்படுது. அதாவது ஒரு ஆளுக்கு கிஃப்ட், அது கவர்மெண்டால இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இணைந்து அதில் நம்மளுக்கு விற்கவோ அதை நாங்கள் அந்த அனுபவிக்கவோ எந்த உரிமையும் எங்களுக்கு இல்லை. அதுதான் இதில் இருக்க ஒரு இது. ஏன்னா அது எல்லா கவர்மெண்டாலையுமே இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முதற்கட்ட காலங்களையும் வேறு வேறு பெயர்களில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுச்சு. அவங்களும் வழங்கப்பட்ட அந்த இடங்கள் யாராலையும் விற்கல. அந்த டாக்குமெண்ட் நம்மளால வாங்கவும் இல்லை. ஏன்னா அது சட்டத்துக்கு முரணான ஒரு விடயம். உறுதி பத்திரங்கள் 234 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுல அடையாளமா 10 பேருக்கு, பண்டாரவளை நியாயபத்த தோட்டத்தை செஞ்ச 10 பேருக்கு ஜனாதிபதி கையாள வழங்கி இருக்கிறாரு. மிச்சதை அதுக்கப்புறம் வழங்கப்பட்டிருக்கதாக கூறப்படுது.
அப்போ இது இப்படி இருக்கக்குள்ள இதுதான் இந்த 2 டீட் இல்லை, ஒன்று டீட், ஒன்று வந்து உரிமை பத்திரம். அதாவது நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்றதுக்கான ஒரு சான்றிதழ் அப்படின்னு சொல்லலாம். இப்படி தான் 2 வழங்கப்பட்டிருக்கு. இதில் தான் இந்த குழப்பம் வந்திருக்கு. இது தொடர்பான மேலதிக முழுமையான தகவல்களை நீங்கள் வந்து எங்களோட இணையதளத்துக்கு போனால் பார்க்கலாம். ஆய்வறிக்கையில் பார்த்துக்கொள்ளலாம் ஃபுல்லாகவே. அடுத்ததா பிரபு, நாங்கள் வந்து இந்த நிலாந்தி கொட்டாச்சி அவங்க யார் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கிட்ட போயிட்டு ரொம்ப பணிவாக வணங்குறதா அது அப்படின்னா அந்த அவங்க அந்த போட்டிருக்க கேப்ஷனில் பார்த்துருந்தீங்கன்னா போட்டிருந்தாங்க வந்து இந்த உகாண்டா பணத்துக்காக வளைகிறாரா அப்படி இல்லாட்டி அந்த அப்படி ஒரு ஏளனமாக செஞ்சு வச்சுருந்தாங்க ஒரு போட்டதுக்கு இது ஒன்று. ஏன்னா இவங்க வந்து தேசிய மக்கள் சக்தியில் வந்து போட்டுட்டு அமைச்சராக இருக்காங்க, பார்லமெண்ட் அமைச்சராக இருக்காங்க. அதனால தான் இப்போ இவங்க வந்து ஏன் இவர் பக்கம் போகிறாங்க இந்த உகண்டா பணத்துக்காகவா அப்படின்ற ரீதியில் பகிரப்பட்டுச்சு. உண்மைக்குமே இது நிலாந்தி கொட்டாச்சியா பிரபு? இல்லை அவங்கள போன்ற ஒரு உருவமைப்பு கொண்டவங்க. ஆனால் அவங்க இல்லை. நாங்கள் ஆய்வு செஞ்ச போது அந்த ஃபோட்டோ உண்மை. நாங்கள் நிறைய பேர் யோசிச்சோம் அந்த ஃபோட்டோ வந்து ஏஐல ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. பட் அந்த ஃபோட்டோ உண்மை. அது வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உத்திய போகிற ஃபேஸ்புக் பக்கத்துலேயே வந்து அவர் போட்டிருந்தார். அப்போ அவர் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு 2 கப்பல்ட்டு. அப்போ அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனில் அவர் நிறைய புகைப்பட தொகுப்பு போட்டிருந்தேன். அப்போ அதில் ஒரு புகைப்படம் தான் அந்த புகைப்படம். அப்போ நாங்கள் பார்க்குற நேரமும் டக்குன்னு பார்க்குற நேரம் வந்து அந்த அவங்களோட உடல் அமைப்பு 2மே ஒத்துருந்தனால கண்ணாடி போட்டிருக்கனால அப்போ நார்மலாக வந்து அந்த நம்ம அந்த நிறைய மாடலிங் பண்ற ஆட்கள் கூட அந்த ஸ்டைலு கண்ணாடி போடுவாங்க. பார்த்தா இன்னொரு ஆள் ஃபேஸ் கட் மாதிரி இருக்கும். அப்ப அந்த கண்ணாடியில வந்து முக அமைப்புகள் வந்து மாறுபடும். அப்ப அந்த தோற்றம் வந்து அவங்க மாதிரி இருந்தது. அப்ப நாங்க வந்து அந்த ஃபோட்டோஸை தேடி பார்க்கணும். அந்த கப்பல்ட பேரை வச்சு நாங்கள் சோஷியல் மீடியா தேடி பார்த்தோம். அப்போ அந்த ஃபோட்டோஸில் வந்து நம்மளோட திரைப்பட நடிகர் ரஞ்சன் ராமநாயக்க போயிருந்தார். அப்போ நாங்கள் ரஞ்சன் ராமநாயக்க தொடர்பு கொண்டு கேட்டோம் இப்படி வந்திருந்தாங்களா அப்படின்னு. அப்புறம் சொன்னோம் இல்லை அதுக்கு அப்படி யாருமே வந்தில்லைன்னு. இப்போ நாங்கள் அது தொடர்பாக மேலும் 2-3 ஆர்டிஸ்ட் மக போயிருந்தாங்க. இப்போ அது தொடர்பாக நான் அங்கே தேடி பார்க்குற நேரம் வந்து அவங்களுமே சொன்னது வந்து இல்லை அப்படி யாருமே வந்திருக்கலை அப்படி சொல்லி. நாங்கள் மேலும் இதை உறுதி செஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் வந்து மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு நாங்கள் தொடர்பு கொண்டு திருமணத்துக்கு அம்மாவுக்கே கால் பண்ணி அப்போ அவங்க சொன்னது வந்து என்னன்னா இது வந்து அவங்களோட தங்கையோட மகள்னும் அவங்களோட பின்ன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வந்து அவங்களோட நெருங்கிய நட்புறவு உள்ளவங்க, நட்பு வட்டாரம். அதனால வந்து மகண்டதுக்கு அழைப்பதனால வருகை தந்திருந்தாவும் அந்த நிகழ்ச்சி வந்து தேசிய மக்கள் சக்தியில் வந்து யாருமே வந்து பங்கேற்கவில்லை, அதாவது அந்த கட்சியிலேருந்து யாருமே அழைக்கப்படவில்லைன்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இது தொடர்பாகவும் நிலாந்தி கொட்டாச்சி அவங்களுமே வந்து அவங்க உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து தான் இல்லை இது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போட்டிருக்காங்க. இது தடவை போலியான தகவல் பரப்புறது தொடர்பாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் சொல்லி அவங்க வந்து பதிவிட்டிருந்தாங்க. இப்போ அதோட இப்போ ஒரு புகைப்படத்தை நான் பார்க்குற நேரம் இருக்கலாம், ஆனால் வந்து நாங்கள் சந்தேகம் இருந்துச்சுன்னு நாங்கள் ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு நாங்கள் வந்து பகிர்ந்தோம். அதை மிஸ் பண்ணுற டைம் வந்து தவறான தகவலுக்கு, ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட நபர் ஐடென்டிட்டி, அது அவங்களோட பேருக்கு அபகீர்த்தி ஏற்படுற விடயங்கள்ல நடக்கிற ஒரு விடயங்கள் அது. ஸோ அதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க போறோம்னு சொன்னால் அடுத்த விடயம்னா இந்த 2015 இருந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் அவன்கார்டுனா பிரபு. இந்த அவன்கார்ட்ல வந்து முன்னாள் ஜனாதிபதி மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடன் 8 பிரதிவாதிகள் வந்து இந்த அவங்க மீது தான் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அதாவது மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பான குற்றச்சாட்டுகள். இது வந்து ஃபேமஸாகவே பேசப்பட்ட ஒரு வழக்கு. இலங்கையில் மட்டும் இல்லை, இது வந்து உலக இன்டர்நேஷ்னல் மீடியாஸ் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. அந்த ஏன்னா அந்தளவு அது வந்து பெரும் பேச பொருளாக இருந்துச்சு. 2015 அரசாங்க மாற்றம் அடைஞ்சதோடு 2015 நல்லாட்சி அரசாங்கத்தில் மாற்றம் அடைஞ்சதோடு இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்டது. ஆமா, இது வந்து அனுமதி இல்லாமல் இந்த ஆயுத களஞ்சிய சாலையை நடத்தி செல்வதற்கு அவன்கார்ட் நிறுவனத்துக்கு உரிமை வழங்கியதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. இப்போ இதில் வந்து இப்போ என்ன பிரச்சனைனா, இவங்களை வந்து இந்த தற்போதைய அரசாங்கத்தினால இந்த பிரதிவாதிகள், அதாவது கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட இந்த 8 பிரதிவாதிகளும், அதாவது அவன்கார்டு தலைவர் நிசேந்திர சேனாதிபதி உள்ளிட்ட 8 பேரும் விடுதலை செய்தது வந்து இந்த அரசாங்கம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ
அப்போ இது தொடர்பில் ஆராய்வை நாங்கள் மேற்கொண்டோம். உண்மைக்குமே இது இந்த வருஷமா செஞ்சாங்க அப்படின்னு. இது வந்து பிரபு 2019 ஆண்டு இந்த வழக்குல இருந்து அதாவது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய உள்ளிட்ட அதாவது அவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் அவர்களுடன் மொத்தமாக 8 பேரை வந்து உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது. அது வந்து 2019 ஆண்டு. ஆனால் இருந்தாலும் இந்த வழக்கு தொடர்ந்து போயிட்டு தான் 2019 நினைக்கிறேன், நினைவு இருக்கிறபடி ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னுக்கு நான் நினைக்கிறேன். ஆமாம் விடுதலை செய்தாங்க. விடுதலை செய்து உத்தரவிடப்பட்டது. ஆனாலும் இந்த வழக்கு தொடர்ந்து போயிட்டு இருந்தது. அந்த வழக்கு 2021 ஆண்டு மே 21 முடிவுக்கு வந்துச்சு. இது வந்து இந்த தற்போதைய அரசாங்கம் வருவதற்கு முன்னரே இந்த அவன்கார்ட் வழக்கு வந்து க்ளோஸ் செய்யப்பட்டுருச்சு. முற்றாக வந்து அந்த வழக்கு வந்து ஆனால் இது இப்போ எப்படி சொல்றாங்கன்னா, ஏன்னா இது வந்து அதேனோட போஸ்ட்டை வச்சு தான் இது ஷேர் பண்ணுறது. அப்போ நாங்கள் அது தொடர்பில் பார்த்த போது தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, இது செப்டம்பர் அதாவது 2019 ஆண்டு பப்ளிஷ் ஆன ஒரு நியூஸை வச்சு தான் இது இப்படி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ட்டுன்னு. இது தொடர்பாக நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களின் சட்டத்தரணியாக இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவரும் தெரிவிச்சிருந்த ஒரு விடயம் தான், இந்த வழக்கு வந்து 2021 ஆண்டுலேயே முழுமையாக முடிஞ்சிருச்சு. திருப்பி இது சம்மந்தமாக இந்த வழக்கும் தொடரப்படலை. மற்றது முடிஞ்ச ஒரு வழக்கை திருப்பி எடுத்துக்கொள்றது, அது புதுசாக ஒரு வழக்காக நாங்கள் தொடர்ந்தால் மட்டுமே தவிர அது முடிக்கப்பட்டுருச்சுன்னா அது திருப்பி அதற்கான விசாரணைகள் இடம்பெறாது. முற்றாக முடிக்கப்பட்டு விட்டு அது தொடர்பாக ஏதாச்சும் திருப்பி யாராவது போயிட்டு ஒரு வழக்கு போட்டாதான் தொடரப்படுமே தவிர முடிஞ்ச வழக்குக்கான விசாரணைகள் இடம்பெறாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனவே எங்களோட ஆய்வுல வந்து இது வந்து இந்த அரசாங்கத்தினால் இவங்க விடுதலை செய்யப்படல, இவங்க முற்றுமுழுதாகவே 2021 ஆண்டு அதாவது 2019 ஆண்டு விடுதலை செய்யப்பட்டு விடுவித்து செய்யப்படுறாங்க. 2021 ஆண்டு இந்த வழக்கு வந்து முழுமையாவே முடிவடைந்துருச்சு. அடுத்தது அப்படியே நாங்கள் வந்து இலங்கையிலேருந்து அயல் நாடு இந்தியாவில் வந்து நாங்கள் தமிழகத்துக்கு போனால் தமிழகத்தின் இப்பொழுது பேசும் பொருள், அதாவது எங்கேயே பார்த்தாலுமே அங்கே வந்து அவங்களோட நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. ஸோ இருமுனை போட்டிகளாக இருந்தது, இப்பொழுது மும்முனை போட்டியாக உருவாகிக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து ஏன்னா மிகப்பெரிய நடிகரோட வந்து தேர்தலில் களமிறங்கி இருக்கிற காரணத்தால் வந்து இப்போ வந்து இருமுனை போட்டிகள் வந்து மும்முனை போட்டிகளாக மாறப்பட்டனால வந்து நிறைய அது அவர் தொடர்பான அவதூறுகள். ஏன்னா அவர் வந்து இதில் என்ன பிரச்சனைனா நிறைய நடிகர்கள் வந்திருக்கிறாங்க, அரசியலில் இருக்கிறாங்க, கமல்ஹாசன், சரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஆனால் என்ன விஷயம்னா இவர் வந்து படத்துல இருந்து அதாவது திரைத்துறையை விட்டு வந்து செய்ய போறாரு, முழுமையாக திரைத்துறை விட்டு ஈடுபட போறாரு. இப்போ கூட நமக்கு கூட ஈசனா இவங்க என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு அதுதான் விஷயம். இரவு மக்கள் சந்திப்பு நடக்க வந்த டைம்ல வந்து அந்த கூட்ட நெரிசல்ல இறுகி சிக்கி 41 பேர் வந்து மரணம் அடைந்தாங்க. அதில் சிறுவர்கள் குழந்தைகளும் அடங்குறாங்க. இது ஒரு இந்தியாவில் மட்டும் இல்லை, இது உலக நாடுகளையே ஒரு சோகத்தில் ஆற்றிய ஒரு சம்பவம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு போயிட்டு ஒரு பரிதாபமாக அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு குழந்தைகள் கூட ஒரு 41 பேர் உயிரிழக்கிறதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். 41 பேர் குழந்தைகள் உட்பட குழந்தைகள் அடங்குவாங்க. ஏன்னா அந்த அரசியல்னு வரும்போது அந்த குழந்தைகள் அதாவது ஒரு 3 வயசு 4 வயசு 5 வயசு குழந்தைகளுக்கு 18 வயசுக்கு குறைஞ்சவங்களுக்கு அதுல சம்பந்தமே இல்லை, வாக்குரிமை கூட இல்லை. அப்ப இவங்க போனது அவருடைய ரசிகர்களா தான் போயிருந்தாங்க. அதனாலதான் இது இறந்ததுக்கு பிறகு பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துச்சு, பல கருத்துக்கள் சொல்லப்பட்டுச்சு, பல விதமான பிரச்சனைகள். இப்போ இந்த வழக்கை வந்து சரியாக விசாரிக்கணும் அப்படின்னு இது வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டு இப்போ இந்த வழக்கிட விசாரணைகள் நடந்துக்கணும். அதாவது இந்த சம்பவத்து தொடர்பான உண்மை என்ன அப்படின்னு சொல்லி யாரு குற்றவாளி, உண்மையா யாரு வந்து இதுக்கு பொறுப்பு பக்கமும் பார்லிமெண்ட்ல இருந்தும் சில அமைச்சர்கள் வந்து இது தொடர்பா ஆய்வறிக்கைகளை சமர்ப்பிச்சிருந்தாங்க. இப்படி பலவிதமான பேர் வந்து போலீஸ் ரீதியாகவும் காவல்துறையும்
ஆய்வறிக்கைகளை சமர்ப்பிச்சிருந்தாலும் தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இது வந்து சரியான, இது சிபிஐக்கு மாற்றப்படணும் அப்படின்னு மேன்முறையீடு செய்து இது தற்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. அது தொடர்பான முழுமையான விசாரணைகள் இன்னும் நிறைவடையில், அவங்களோட விசாரணை அறிக்கைகளும் இன்னும் சமர்ப்பிக்கப்படலை. ஆனால் இந்த இவர், அதாவது விஜய் வந்து இன்னும் அந்த நெரிசலில் உயிரிழந்தவங்களை பார்க்க போகலன்றதே ஒரு பெரிய அதுவும் ஒரு பேசுபொருளா இருந்துச்சு. ஏன்னா அவர் அந்த இடத்துல இருந்து அவர் கிளம்பிட்டான்னு சொல்லி ஒரு பேசும் பொருள். ஏன்னா அவர் அதுக்கு பிறகு போனது பிறகு வெளியே நடமாடவில்லைன்னு சொல்லி ஒரு பெரிய வந்து அண்ட் அது பிறகு தீபாவளி காலத்தில் வந்து நாங்கள் வந்து அவர் வந்து இன்னொரு நடிகையோட அவர் வந்து தீபாவளி கொண்டதாக சொல்லி நான் ஒரு காணொலி கூட எங்களோட யூடியூப் தளத்தில் பார்த்துட்டு இருந்தோம். கொண்டாடியாக ஒரு பேச பொறுப்பாக இருந்துச்சு. இப்போ திருப்பி வந்து அவர் கடந்த வாரம் வந்து ஒரு மாதம், சரியா ஒரு மாதம் கழித்து அந்த குடும்பத்தினர் வந்து அவங்களோட ஒரு மாத காரியங்கள்லாம் நிறைவடைந்த பிறகு அந்த 41 குடும்பங்களையும் அவரு மாமல்லபுரம்னா மாமல்லபுரத்துக்கு வரவழைச்சு சந்திச்சிருக்காரு. இதுக்கும் ஒரு காரணம் சொல்லப்பட்டுச்சு. அதாவது அவர் பெர்மிஷன் கேட்டு அதற்கான சரியான பெர்மிஷன்கள் வர்றதுக்கு டிலே, அதாவது அவர் அங்கே கரூருக்கு போகிறதுக்கான அந்த ப்ரொசீடியரில் டிலே காணப்படுது. இருந்தாலும் இவங்களை சந்திக்கணும். இன்னொரு இதில் விஷயம் என்னன்னா, இவர் இப்போ இது தமிழகத்தை பொறுத்தவரையில் நிறையா மீடியாவில் இது டிபேட்டாகவே போயிட்டுருக்கு. அப்போ அதிலெல்லாம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, இவர் இப்போ அங்கே போகிறதுனால அங்கே ஒரு 10 பேர் 20 பேர் 100 பேர் சேரக்குள்ள இன்னொரு ப்ராப்ளம் வரும். நிறைய குற்றங்களுக்கு கூறப்பட்டுச்சு வந்து எப்படின்னா என்ன மாதிரி, ஏன்னா சில இதுக்கு முன்னுக்கு நடந்த இறப்புகளில் கூட இவர் வந்து போயிருக்காரு அங்கே. தென் அப்போ வந்து ஒரு வீட்டுக்கு போகிற நேரம் வந்து போயிட்டு வர்றது வந்து ஈஸியாக நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஒரு 41 வீட்டுகளுக்கு போகிறோம்னு சொன்ன நேரம் வந்து திருப்பியும் 41 பேர், அதுல காயமடைந்தவங்க இப்படி திருப்பி பார்க்க போற நேரமும் அந்த இடத்துல திருப்பி கூட்ட நெரிசல்கள் அதிகரிக்கும். திருப்பியும் ஆக்க தள்ளிக்கிட்டு அப்பயுமே இறப்பு விதங்கள் அதிகரிக்கிற வாய்ப்புகள் இருக்கிறதுனால விபரீதங்கள் நடக்கும் சொல்ற காரணத்தினால தான் வந்து இவரை வந்து தனிப்பட்ட ரீதியாக வந்து இவர் அழைத்து அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டு தனி அறைகள்ல சந்திச்சதா சொல்லப்படுது. பொதுவாக சந்திக்கப்பட்டு அது தொடர்பாக அதாவது எந்த பாதுகாப்புமே இல்லாம அந்த குடும்பத்தாரும் விஜய் மட்டும் இருந்ததா தான் சொல்லப்படுது. ஏன்னா எந்த ஊடகங்களுமே வந்து உள்ள அனுமதிக்கப்படவில்லை. அது முதலாவது காரணம். மற்றது அவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக தனிப்பட்ட பேசுன விடயங்கள் மட்டும்தான். ஏன்னா அது வந்து அந்த குறிப்பிட்ட 2 நபர்கள் மட்டுமே, அந்த குடும்பமும் தாவேகாவின் தலைவருக்கு மட்டும்தான் வந்து தெரியும், விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். இப்ப என்ன இதுல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த தாவேகா, அதாவது இவர் வந்து மாமல்லபுரத்துக்கு அந்த 41 குடும்பங்களையும் வரவழைச்சிருந்தாரு. அதுல 100கணக்கான பேர் பஸ்ல போயிருந்தாங்க. செப்பரேட்டா பஸ் எல்லாம் பாதுகாப்போட தான் கூட்டிட்டு போயிருந்தாங்க. இந்த பஸ்ல போனவங்க வந்து குத்தாட்டம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி ஃபன் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு போயிட்டு வார நேரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிதான் இது இப்படி ஒரு தகவல் பகிரப்படுது. இது தொடர்பில் வந்து எங்களை இந்தியா டீம் வந்து ஆய்வு மேற்கொண்டிருந்தாங்க. ஏன்னா ஆமாம், அதில் வந்து நாங்கள் எங்கள் இந்தியன் டீம் ஆய்வு செஞ்சுருக்க டைமில் வந்து அவங்க அந்த வீடியோவில் வந்து ஒரு பேருந்து இருக்குது. அந்த பேருந்தில் வந்து பேர்கள் நம்ம இலங்கை எடுத்துக்கொண்டாலும் இலங்கையில் வந்து அரசாங்க பேருந்துகளை தவிர மற்ற எல்லா பேருந்துகளுக்குமே வந்து ஒவ்வொரு பேர்கள் இருக்கும். அவங்க வந்து அவங்களோட பேரை வந்து பதிவிட்டிருப்பாங்க, பிராண்டிங் பண்ணுவாங்க இதுதான் சொல்லிட்டு. இப்போ அதில் வந்து அந்த பேருந்தில் வந்து VKTன்னு இருந்துச்சு, டிவிகேல அது விகேடின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அது வந்து அந்த ஒரு பேருந்து தொடர்பாக போட்டப்பட்டுச்சு. ஆனால் உங்க உண்மையா போனது வந்து YBM அப்படின்ற ஒரு பேருந்து நிறுவனம் சொந்தமானது பஸ்ல தான் போயிருந்தாங்க. மற்றது அது வந்து ஒரு மாணவிகள் வந்து சுற்றுலா சென்ற போது, இதுவும் அந்த சேம் டேஸ்ல தான் இடம்பெற்றிருக்கு. சுற்றுலா சென்ற போது, ஏன்னா அவங்க வந்து டிட்டோ ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த வீடியோ வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இவங்க வந்து ஒரு ட்ரிப் ஒன்று போயிருக்காங்க, ஒரு மாணவிகள். அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க டான்ஸ் ஆடி ஃபன் பண்ணி போயிருக்காங்க. அது வேற, இது ஸோ அது தொடர்பாக அப்படி ஒரு காணொலிகள் பயன்படுத்தி அடுத்தது அதே மாதிரி தான் இந்த சம்பவமே. ஆமாம், இது வந்து மெலிசா வந்து ஒரு புயல் வந்து அப்படியே எல்லாத்தையும் சூறையாடிட்டு போயிடுச்சு பிரபு. இது ஜமைக்கா அந்த பகுதிகள், நம்ம தெற்காசிய நாடுகள்லையுமே ஒரு புயல் ஒன்று வந்து அதுவும் பெரிய புயலாக வந்துடும் சொல்லி மோதா புயல்.
பெருசாக வந்து சொல்லிக்கிட்டு கேட்டேன். பட் இறைவன் கிருபையில் வந்து அது வந்து விலகி சென்றுச்சு. ஆனால் அது சென்றுன்னு சொல்லி அங்கிட்டு பார்க்குற நேரம் வந்து இந்த புயல் வந்து சூறையாடிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த புயலை வந்து அமெரிக்க படை வீரர்கள் வந்து புயல்கள் மையத்துக்கு போட்டு ஆய்வு செஞ்சுருக்காங்க, ஆய்வு செய்திருக்காங்க. இந்த மையத்தை வந்து வீடியோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த புயல் அந்த சுற்றோட்டத்தின் போது அப்படின்ட்டு ஒரு காணொலி வைக்கப்படுது. இப்போ இதை தொடர்பில் பார்க்கும்போது உண்மைக்குமே அமெரிக்காவின் 53வது, அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க, ஹூரிக்கன் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து உண்மையிலேயுமே அந்த மைய பகுதியில் அந்த சூறாவளியூடாக பயணித்த போது ஒரு வீடியோன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் மிலிட்ரி அவங்களோட உத்தியோகபூர்வ வலைத்தளங்கள். அது வந்து நம்ம எப்படியும் சொல்ல போனால் அந்த அவங்க வந்து ஆய்வு செய்ய போகிற வழியில தான் அவங்க வந்து அப்படின்னா அந்த ஓட்டப்பாதை, அது போய்கிட்டு இருக்க பாதையை அவங்க கண்காணிக்கிறதுக்கு போயிட்டு தான் அவங்க வந்து அந்த புயல் தொடர்பான ஆய்வாளர்களுக்கு தெரியும் எப்படி போகணும். ஏன்னா அவங்க அது தொடர்பாக பயிற்சி எடுத்த வந்து விசேடமா அதுக்காக பயிற்சி எடுத்த ஆட்கள் தான் விமானம். அந்த காணொலியை பார்க்கக்குள்ளே அப்போ பயங்கரமா இருக்கு. அதுக்கு மேல எப்படிதான் ஒரு ஃபிளைட் பறந்துச்சு அப்படின்றது. அது வந்து இப்போ புயல் கிட்டத்தட்ட 287 அந்த மாதிரி கிலோமீட்டர் ஹவர்ல வந்து சுழண்டுகிட்டு இருக்க போற ஒரு புயல். எல்லாத்தையுமே நிலப்பரப்புல அவ்வளோதே வாரி. அது சம்பந்தமான உண்மையான காணொலிகளை பார்க்கும்போது சுருட்டி அடிச்சுட்டு போகுது. ஜமைக்கால உள்ளிட்ட அந்த ரீஜன்ஸ்ல பல சேதங்கள், 26 பேர் இதுவரை இறந்திருக்காங்க. ஆமா, கார்கள்லாம் பறக்குது. அந்த அளவுக்கு வேகமா போற இதுல வந்து ஒரு விமானத்துல அந்தரத்துல பறந்துகிட்டு இருக்கு, அதுவே பறந்துகிட்டு இருக்கு. அப்ப எப்படி இவங்க எடுத்திருக்க வீடியோல அந்த ஃபீட், அதாவது இப்ப ஒரு விமானம் பறக்கிறதும் அந்த அந்த மைய பகுதி இருக்கு இல்லையா, அந்த சூறாவளியில கண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த கண்ணை சுத்தி ஒரு மேக சுவர் ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லி. மேக சுவர் இருக்குன்னா அது வந்து அந்த காத்துறதுக்கு வந்து மேகங்கள் இழுத்து மேகங்கள் சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ஃபீட்டுக்கும், அதாவது அந்த உயரத்துக்கும் இந்த உயரத்துக்கும் ஒரு விமானம் பறக்க முடியாது அப்படின்ற விதத்திலையும் ஆய்வுகள் இடம்பெற்றிருக்கு. எனவே ஆனா இது வந்து உண்மைக்கும் இடம்பெற்றிருந்தாலும் நாங்க இந்த இப்போ எடுத்துட்டு இருக்க இந்த கிளைம் வந்து அதாவது ஏஐ தான் எல்லா இடத்துலயுமே செயற்கை நுண்ணறிவால தான் வந்து அதை உருவாக்கியிருந்தாங்க. ஆனா நிறைய பேர் வந்து அதை பார்க்குற நேரம், ஏன்னா அது ஒரு உண்மையான காணொலி ஒன்று வெளியானதோட இந்த காணொலி வந்தாங்க நிறைய பேர் நம்பிட்டாங்க. ஏன்னா இது வந்து பிரதான ஊடகங்கள்லையும் அந்த உண்மையான காணொலி வெளியாகி இருந்தது. அதே மாதிரி சில ஊடகங்களில் இந்த காணொலியும் அந்த காணொலியும் வெளியாகிருக்கு. இது ஒரு குழப்ப நிலையாயிருச்சு. இருந்தாலும் நீங்களும் இந்த காணொலி இது சம்மந்தமாக ஏதாவது ஷேர் பண்ணுறேன்னா நாங்கள் இப்போ போடுற இந்த காணொலிக்கான வேறுபாடுகளை பார்த்து உண்மைக்குமே அமெரிக்க படை வீரர்கள்னால எது எடுக்கப்பட்டுச்சோ அதை போடுங்க. இந்த ஏஐ வீடியோ போடாதீங்க. இது சம்மந்தமாக வீடியோஸ் பார்க்குற போது இப்போ இந்த ப்ரோக்ராமையும் சரி, எங்களோட ஆர்டிகல்ஸ் எங்களோட இணையதளத்துக்கு போய் பார்த்து சரி, உண்மையானது எது பொய்யானது எதுன்னு பிரித்து ஆராய்ந்து சரியானதை பகிர்ந்துடுங்க. ஏன்னா பிரபு அதுதான் நான் சொல்கிறது. எல்லா காணொலியும் நான் சொல்லி வர ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குற எந்த வீடியோமாக இருந்தாலும் அதை வந்து ஒரு சந்தேக கண்ணிலே பார்க்க வேண்டிய நிலைமைக்கு ஆகிட்டோம். இந்த செய்தி எதுவும் வந்துட்டு உண்மைன்னு சொல்லி பார்க்குறத விட நீங்கள் சந்தேக கண்டு உண்மையாக இருக்குமா அப்படி பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து அதை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உண்மைனா உங்களுக்கு உண்மைன்னு புரிஞ்சிடும். அப்படி அவங்களுக்கு அதை கண்டுபிடிக்க இயலாட்டி எங்களோட வாட்ஸ்அப் இலக்கம் இருக்குது. நீங்கள் எங்களை வாட்ஸ்அப்புக்கு சைடெல்லாம் சுவிட்ச் எங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்குது 077 அப்படின்ற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அதே மாதிரி இதே இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டும் எங்களுக்கு அது தொடர்பில் தெரிவிக்கலாம். மற்றது இது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சிலதை மட்டும் பேசியிருந்தோம். இருந்தாலும் இதை தவிர பல ஆய்வு கட்டுரைகள், அதாவது உண்மை கண்டறியும் ஆய்வு கட்டுரைகளை நீங்கள் எமது இணையதளத்துக்கு போனால் srilanka.factorcenter.com/tamil என்று நீங்கள் வந்து கூகுள் பண்ணிங்கன்னா எங்களோட இணையதளம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட அனைத்து சமூக வலைத்தளங்கள், அதாவது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், அனைத்து சமூக வலைத்தள கணக்குகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நீங்கள் அதுலேயும் கூட உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நீங்கள் அதில் கூட உங்களுக்கு தகவல் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் அதில் இருந்து கூட நீங்கள் வந்து அனுப்பிவிடலாம். நம்ம அது தொடர்பாக நாங்கள் வந்து ஆய்வுகள் செய்து உங்களுக்கு வந்து அது தொடர்பாக விளக்கங்களை நாங்கள் வந்து அறிவிப்போம். அதே மாதிரி எங்களோட வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. அதையும் நீங்கள் ஃபாலோ செய்து வந்துட்டுருங்கன்னா நாங்கள் அன்னன்னைக்கு என்ன உண்மை கண்டறியும் ஆய்வு கட்டுரைகளை மேற்கொள்கிறோமோ மும்மொழிகள்லையும் உங்களுக்கு அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதே போன்று என்னோட நிகழ்ச்சியில் அடுத்த வாரமும் சந்திக்கலாம். வணக்கம்.